விவோல இருந்து லேட்டஸ்டா லான்ச் ஆயிருக்கிற Vivo V30e ஃபோன் நம்ம கையில இருந்து இருக்குது. ஸோ இந்த Vivo V30ல ரெண்டு கலர் வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து வெல்வெட் ரெட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்க் ப்ளூ அப்படின்ற கலர். பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரியர் சைடில் அவங்க கொடுத்துருக்க டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியானோ ஃபினிஷையும் ஒரு மேட் ஃபினிஷையும் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெர்ஜ் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பம்பருமே இப்போ உள்ள ட்ரெண்டியான ஒரு பம்பர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றிலும் வந்து டைமண்ட் கட் ஃபினிஷ் அப்படின்ற விஷயம் வந்து கொடுத்துருக்கிறதும் இந்த இதை வந்து ஒரு ப்ரீமியமான ஃபீலுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் வந்து அப்படின்னா இங்கே வந்து கர்வ்டு டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கர்வ்டு டிஸ்பிளே ரியர் சைடில் கொடுத்துருக்க அந்த டிசைன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த ஃபோனை வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ப்ரீமியம் ஃபோன் மாதிரி நமக்கு வந்து காட்டுது. ஸோ விவோ அப்படின்னாலே கேமராவுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சைட்லேயும் சரி செல்ஃபியும் சரி ரெண்டுக்குமே 50 மெகா பிக்சல் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரியர் சைடில் வந்து சோனியோட IMX882 அப்படின்ற சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் OIS சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 50 மெகா பிக்சல் சென்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-in-1 பின்னிங் டெக்னாலஜி மூலமாக இந்த 50 மெகா பிக்சல் வந்து அச்சீவ் பண்ணுது. பில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸை இந்த கேமரா மூலமாக நம்மளால கேப்சர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது இல்லாமல் இதில் ஆரா லைட் அப்படின்ற ஒரு ஃபிளாஷ் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை கம்ப்ளீட்டாக நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க லோ லைட்ல ஏதாவது போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க ஃபிளாஷ் லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு பர்பஸ். இது இல்லாம பார்ட்டி மாதிரி இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க ப்ளூ கலர் லைட் ரெட் கலர் லைட்லாம் அதிகமாக வச்சிருப்பாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு நமக்கு பேக்ரவுண்ட்ல நல்லா இருக்கும். ஆனால் நம்ம போட்டோ எடுக்கும்போது அந்த ரெட் கலர் டிண்டோ இல்லை ப்ளூ கலர் டிண்டோ வந்து ஃபுல்லாக வந்துடும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆரா லைட்டோட டெம்பரேச்சரை நீங்க தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க முகத்தை வந்து தெளிவாக தெரியுற மாதிரி நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ கேமரா பொறுத்தவரை நம்ம யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அது HDR லெவல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த டைனமிக் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கை மாதிரியான விஷயங்களை எடுக்கும்போது டைனமிக் ரேஞ்ச் வந்து சூப்பராக இருக்குது. அது மாதிரி கான்ட்ராஸ்ட் லெவல்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வெளிச்சத்தில் வந்து ரொம்ப அதிகமாக வெளிச்சத்தில் எடுக்கும்போது எக்ஸ்போசர் அதிகமாகி அந்த ஷேடோலாம் கரெக்டாக வந்து கிடைக்காது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோஸ் எல்லாம் சூப்பராக வந்து தெரியுது. அது இல்லாமல் டீட்டெயிலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக வந்து கிடைக்குது. அது மாதிரி போர்ட்ரேட் ஷாட்ஸை பொறுத்தளவில் பேக்ரவுண்டில் ஓவராக பிரைட்டாக இருக்குது. இப்போ நம்ம வெளிச்சத்தில் வந்து எடுக்கும்போது அந்த வெயில் வந்து அடிச்சு நம்ம ஒரு நிழலில் நின்றுட்டு இருப்போம். நம்ம பேக்ரவுண்ட் வந்து வெளிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எடுக்கும்போது அந்த பிரைட்னஸ் அதிகமாக இருந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக இருந்தால் கூட நம்ம எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸிங் பண்ணி அதை வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோவை மாற்றி வந்து தருது. பட் ஒரு சில நேரத்தில் போர்ட்ரேட் மோடில் எடுக்கும்போது கொஞ்சம் திணறல் வந்து இருக்குது. எட்ஜ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுல ஸோ அந்த மரம் மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா இப்போ அந்த சாம்பிள் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து ஒரு திணறல் வந்து இருக்குது. இங்கே செல்ஃபி கேமரா பொறுத்தளவுக்கு 50 மெகா பிக்சல் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால ஒரு கையில் செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னா திரும்ப ஒரு கையை ப்ரெஸ் பண்ணி நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து முகத்தை ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்குது. ஸோ அதுவுமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணுது. இந்த மாதிரி செல்ஃபி கேமராவிலலாம் விவோ வந்து அடிச்சிக்கவே முடியாது. நல்லாவே முகத்துக்கெல்லாம் பாலிஷ் போட்டு ஒரு மாதிரி நல்லா வந்து பண்ணி விட்டுருது. வீடியோன்னு பார்க்கும்போது நீங்கள் ரியர் கேமரா இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் கேமரா இருந்தாலும் 4Kல வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி வந்து கிரியேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஃபோனில் வந்து 4K ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கிறதுனால நல்லா குவாலிட்டியான வீடியோ கூட உங்களால் வந்து எடுக்க முடியும். இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பேசும்போது இங்கே 6.7 இன்ச்சில் ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேன்றதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. அது இல்லாமல் இது வந்து கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ அப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ப்ரீமியமான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இப்படி ஹோல்ட் பண்ணும்போது நம்ம அந்த டச் வந்து வேலை செய்யுமா அப்படின்ற மாதிரி சில சந்தேகம் இருக்கும். பட் இந்த ஃபோனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தாலுமே இந்த டச் வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து வேலை செய்யுது. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பொறுத்தவரை 1300 நிட்ஸ் வந்து பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் வரும்போது இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 6Gen 1 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸர். நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான். அதுக்குன்னு ரொம்ப ஓவராக கேம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹையர் அண்ட் கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியாது. அதே நேரத்தில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ராசர் வந்து ரொம்பவே வந்து ஒரு குறைவான ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லுவேன். 15,000 பட்ஜெட்டில் இருக்க ஃபோன்ஸ்லேயே இந்த ப்ராசர் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோனை பொறுத்தவரை பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் வந்து பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்லவே முடியாது. ஒரு நார்மலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி சொல்கிறத விட நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு ஒருத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். சிம் கார்ட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனில் டுயல் நானோ சிம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு சிம் கார்டு இல்லை ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்குள்ள ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது இங்கே 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னா
இவ்வளோ பெரிய பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருந்தா கூட நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான டிசைன் பண்ணியிருக்கிறதும் அது மாதிரி வெயிட்டுமே ரொம்பவே ஏறாமல் ஒரு 190 கிராம்ஸ்குள்ளேயே இதை வச்சிருக்கிறதுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் டிசைன் வைஸ். அடுத்ததாக இதில் சார்ஜிங் பார்க்கும்போது 44 வாட்ஸ் சார்ஜிங் வந்து இதெல்லாம் சப்போர்ட் வந்துருக்குது. சார்ஜரையுமே வந்து பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஃபோனோட வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது இதில் வந்து 2 வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் தான். ரேமை பொறுத்தவரை 8GB ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 128GB ஸ்டோரேஜ் வந்து 28,000 ரூபாய்க்கும் 256GB வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்கை பொறுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த ஃபோனில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பாசிட்டிவாக படுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் மற்றும் இதோட டிஸ்பிளே, இதோடைய கேமரா அப்படின்னு சொல்லுவேன். அது இல்லாமல் இதில் அவங்க கொடுத்துருக்குற அந்த பேட்டரி, ஸோ அந்த பேட்டரி ரொம்ப ஸ்லிம்மாகவே பண்ணி ஃபோனோட வெயிட்டை ரொம்ப ஏற்றாமல் இருந்தது இந்த ஃபோனோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேலைக்கு இந்த ப்ராசஸர் அப்படின்றது என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு நான் ஸ்பெக்கில் பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இது கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபோனில் HDR சப்போர்ட் வந்து டிஸ்பிளேல வந்து கொடுக்கல, அது ஒரு விஷயம். அடுத்ததாக முக்கியமாக NFC வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுக்கல. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கும்பொழுது NFCலாம் வந்து நம்ம ஜிபேல அதெல்லாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இவ்வளோ ஆப்ஷன் கொடுக்கும்பொழுது NFC அப்படின்றதே அவங்க தாராளமாக வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஓகே, நம்மளே இந்த அன்பாக்சிங் மற்றும் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பற்றியான உங்களை கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.